விருத்தாச்சலம் மணிமுத்தாறு கரையோரம் உள்ள வீடுகள் இடிந்து விழுந்த குடும்பத்துக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை அமைச்சர் சிவவே கணேசன் வழங்கினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மணிமுத்தாறு கரையோரம் உள்ள வீடுகள் கடந்த பெஞ்சல் புயலில் விரிசல் ஏற்பட்டு தற்போது பெய்த கனமழையால் வீடுகள் இடிந்து சேதமடைந்தது. பின்னர் அவர்களை விருத்தாச்சலம் வருவாய்த்துறையினர் பத்திரமாக மீட்டு விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிகமாக தங்க வைத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று வீடுகள் இடிந்து பாதித்த 10 பேரின் குடும்பத்துக்கு உணவு, உடை வழங்கி அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை அமைச்சர் சிவவே கணேசன் வழங்கினார். குடிநீரில் பாக்டீரியாக்கள் இருப்பது தனியார் ஆய்வகத்தின் ஆய்வு முடிவுகள் மூலம் உறுதியாகி இருப்பதால் அமைச்சர் தாமு அன்பரசன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததில் 60க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். இதில் 3 பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் வேத சுப்பிரமணியம் தாம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தபோது, குடிநீரில் பாக்டீரியாக்கள் இருப்பது தனியார் ஆய்வகத்தின் ஆய்வு முடிவுகள் மூலம் உறுதியாகி இருப்பதால் அமைச்சர் தாமு அன்பரசன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் பாஜக சார்பில் தாம்பரம் மாநகராட்சியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு நிதி திரட்டும் விதமாக கோயம்புத்தூரில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கோயம்புத்தூரில் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு நிதி திரட்டும் விதமாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு மற்றும் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்து போட்டியில் பங்கேற்று ஓடினர். 21,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாரத்தான் நிகழ்ச்சியில் வெற்றி பெறும் ஆண்கள், பெண்களுக்கென தனித்தனியாக பரிசுகள் வழங்கப்பட்டது. செவரக்கோட்டை மணிமுத்தாற்றில் அடித்து செல்லும் வெள்ள நீரில் ஆபத்தை உணராமல் மீன்பிடிக்கும் இளைஞர்கள் அசம்பாவிதம் எதுவும் நடைபெறாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே செவரக்கோட்டை கிராமத்தில் மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ளது. தொடர்ந்து 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மழைநீர் மணிமுத்தாறு தடுப்பணையில் சேர்ந்துள்ளதால் தற்போது அணைக்கட்டில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் ஆபத்தை உணராமல் வெள்ள நீரில் சில இளைஞர்கள் நடந்து சென்று மீன்களை பிடித்து வருகின்றனர். எனவே அசம்பாவிதம் எதுவும் நடப்பதற்கு முன்னதாகவே மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குளித்தலை அருகே லாலாப்பேட்டையில் வெறிநாய் கடித்ததில் 7 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலாப்பேட்டை பகுதிகளில் பகல், இரவு நேரங்களில் தெருநாய்கள் அதிக அளவில் சுற்றி வருகின்றன. இதில் வெறிநாய் ஒன்று கடித்ததில் லாலாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 7 பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் லாலாப்பேட்டை பகுதியில் தெருநாய்கள் அதிக அளவில் சுற்றி வருவதால் சாலையில் செல்பவர்களை கடித்தும் வாகனங்களுக்கு குறுக்கே விழுவதால் பலர் கீழே விழுந்து காயமடைந்து வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியில் 2 மாநில எல்லைப் பகுதியில் துண்டிக்கப்பட்ட போக்குவரத்தானது 2 நாட்களுக்கு பிறகு சரி செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக செங்கோட்டை மேலூர் பகுதியில் உள்ள தஞ்சாவூர் குளத்திற்கு நீர்வரத்து அதிகரித்து வந்ததை தொடர்ந்து குளத்தின் கரை உடைப்பு ஏற்பட்டது. இந்த உடைப்பின் காரணமாக தமிழக கேரள எல்லைப் பகுதியாக விளங்கும் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை பாதை திடீரென துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக 2 மாநில எல்லைப் பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பெரும் சிரமம் ஏற்பட்டது. இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற செங்கோட்டை போலீசார் மற்றும் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறையினர் உள்ளிட்டோர் விரைந்து சென்று அசம்பாவிதங்கள் ஏற்படா வண்ணம் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பின்னர் போக்குவரத்து சரி செய்யப்பட்டு 2 மாநில எல்லைப் பகுதிகளில் 2 நாட்களுக்கு பிறகு போக்குவரத்து சீரானது. சரியான நேரத்தில் போக்குவரத்தை சீர் செய்வதற்காக களமிறங்கிய காவல்துறையினருக்கும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர்.
விளாத்திக்குளம் வைப்பாற்றில் வெள்ளத்தில் தவறி விழுந்த முதியவரை 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையின் காரணமாக விளாத்திக்குளம் வைப்பாற்றில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காட்டாற்று வெள்ளம் வர தொடங்கியது. வைப்பாற்றில் தரைப்பாலத்தை மூழ்கி மேல் வழியாக அதிக வெள்ள நீர் வருவதால் கரையின் 2 புறங்களும் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு காவல்துறை சார்பில் பேரிகார்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. அவ்வப்போது வருவாய்த்துறை, பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு வைப்பாற்றின் கீழ் பாலத்திற்கு செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இரவு கீழ்ப்பாலம் வழியாக கரையை கடக்க முயன்ற முதியவர் வெள்ளத்தில் சிக்கி இழுத்து செல்லப்பட்டு வைப்பாற்றின் மேம்பாலத்தின் கீழே நிற்பதாக விளாத்திக்குளம் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் ஆற்றின் மேம்பாலத்திற்கு சென்று அங்கிருந்து கயிறு மூலம் கீழே இறங்கி முதியவரை பாதுகாப்பாக உயிருடன் மீட்டனர். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் வைப்பாற்றில் தவறி விழுந்த முதியவரை உயிருடன் காப்பாற்றிய தீயணைப்புத் துறையினருக்கு அனைத்து துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் பாராட்டுகளை தெரிவித்தனர். சென்னை வானகரத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை மதுரவாயில் அருகே வானகரத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக நடத்தியதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்தும், பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்து தராத முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்தும், தமிழகத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை மத்திய அரசு கைவிடுமாறு வலியுறுத்தல் உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மதுரை செக்கானூரணி அருகே குப்பை கிடங்கால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்ற ஆணையர் உமா மகேஸ்வரி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகே கொக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட தேன்கல் மலை அடிவாரத்தில் செல்வகுமார் என்பவரது விவசாய பகுதி அருகில் கோகுளம் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை வாகனங்கள் மூலம் ஊராட்சிக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் கொட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அந்த குப்பை கிடங்கிலிருந்து கழிவுகள் காற்றின் மூலம் பறந்து விவசாய நிலங்களில் விழுவதால் அப்பகுதியில் பெரிதும் விவசாயம் பாதிக்கப்படுவதாக செல்வகுமார் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இதனால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலிருந்து நீதியரசர் உத்தரவின் பேரில் நீதிமன்ற ஆணையர் உமா மகேஸ்வரி மற்றும் அரசு வழக்கறிஞர் சித்தார்த் ஆகியோர் குப்பை கொட்டப்பட்டு வரும் இடங்களை நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது அப்பகுதி கிராம மக்கள் ஆணையரிடம் குப்பை கிடங்கை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். கவுண்டானியா மகாநதி ஆற்றில் கொட்டப்பட்டு வரும் குப்பை கழிவுகளால் துர்நாற்றம் வீசுவதாக, சுகாதாரத்தை சீர்கேடு ஏற்படுத்துவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்குட்பட்ட 36 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை உழவர் சந்தை அருகே உள்ள பழைய கட்டிடத்தில் கொட்டி அந்த பகுதியில் குப்பைகளை மக்கும் மக்காத குப்பைகளாக தரம் பிரித்து வந்தனர். இந்த பகுதியில் குப்பைகள் அதிக அளவில் குவிந்ததால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும், அங்கே குவிக்கப்பட்டுள்ள குப்பைகளை அகற்றக் கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு மனு அளித்திருந்த நிலையில் தற்போது நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் அந்த பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்றி கவுண்டானியா மகாநதி ஆற்றில் கொட்டி வருகின்றனர். ஆற்றை ஒட்டிய குடியிருப்பு வாசிகள், சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் துர்நாற்றமான குப்பை கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும், மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ஆற்றில் கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்ற வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கவுண்டானியா மகாநதி ஆற்றில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சில நாட்கள் முன்னாடி பூமி பூஜை போட்டார் புதிய பாலத்துக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது என்னன்னா, நீர்நிலைகள்லாம் சுத்தமாக வச்சிங்கன்னு சொல்லிட்டு போனாருங்க. இப்போ குடியாத்தம் நகராட்சி என்ன பண்ணுதுன்னா, கொரோனா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த கழிவுகள்லாம் எடுத்துன்னு இப்போ நம்ம கவுண்டானியா மகாநதி ஆற்றுலேயே கொட்டுறாங்க. இந்த அருகாமையில் பள்ளிக்கூடம் இருக்குது, வீடுங்க இருக்குது. இந்த பக்கம் போக முடியல, வர முடியல. ஒரு நாளைக்கு 2000-3000 பேர் இந்த பக்கம் பாஸ் ஆகுறாங்க. மூச்சு திணறுதுங்க. எங்களாலே பாஸ் ஆக முடியல. லேடிஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. தயவு செஞ்சு மாவட்ட நிர்வாகம் நகராட்சிக்கு கூறி இதை சுத்தம் செய்யணும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
நாடு முழுவதும் உள்ள 32 மாகாணங்களில் 28 மாகாணங்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் தமிழக அரசு மட்டும் ஏற்றுக்கொள்ளாதது கேள்விக்குறியாக உள்ளது என தமிழக ஒக்கலிக்க கவுடர் மகாஜன சங்க மாநில தலைவர் வெள்ளிங்கிரி குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள ஒக்கலிக்கர் திருமண மண்டபத்தில் தமிழக ஒக்கலிக்க கவுடர் மகாஜன சங்கத்தின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இச்சங்கத்தின் மாநில தலைவர் வெள்ளிங்கிரி, நாடு முழுவதும் உள்ள 32 மாகாணங்களில் 28 மாகாணங்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் தமிழகம் மற்றும் இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதது கேள்விக்குறியாக உள்ளது என்று கூறினார். ஒரு நல்ல கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்குது. இந்தியாவில் இருக்கிற இந்த 32 மாகாணங்கள்ல 28 மாகாணங்கள் அந்த மத்திய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டது. அது வந்தால் 3 மொழி கொள்கை, இஷ்டப்பட்டால் இந்தி படி, இல்லை என்றால் உன்னுடைய தாய்மொழியை படி, அதுக்கப்புறம் ஆங்கிலத்தை படி என்று 3 மொழியையும் சமத்துவமாக செல்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி குண்டு சட்டிகள் குதிரை ஓட்டுவோம் என்று தாராபுரம் அருகே மூலனூர் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் 1,64,00,000 மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டப் பணிகளை மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தார். மூலனூர் ஊராட்சி ஒன்றியம் நயனா கவுண்டன் வலசில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய குடிநீர் மேல்நிலை தொட்டி அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பட்டப்பாளையத்தில் பொது வீதியில் ரூபாய் 9 லட்சம் மதிப்பில் சாலையோர நடைபாதை பகுதிகளுக்கு பேவர் பிளாக் கற்கள் பதிக்கும் பணியை துவக்கி வைத்தார். இதனையடுத்து பாலமேடு பகுதியில் அண்மையில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட 30 குடும்பங்களுக்கு மதிய உணவுடன் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். திருவள்ளூர் அருகே 10 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு கொடுத்த தொகுப்பு வீட்டின் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் முழுமையாக வீடு கட்டித்தர கூலி தொழிலாளி கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தொகுதிக்குட்பட்ட வெள்ளியூர் காலனி பகுதியில் வசித்து வரும் கூலி தொழிலாளி இயேசு என்பவருடைய மனைவி சுலோச்சனா இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் இவர்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்த நிலையில் அரசு தரப்பில் வழங்கப்படும் தொகுப்பு வீடு ஒன்று கட்டிக்கொள்ள ஆணை வழங்கப்பட்டது. வீட்டின் கட்டுமான பணிகள் 75% முடிந்த நிலையில் தவணை முறையில் வழங்கும் நிதி வழங்காததால் பணிகளை மேற்கொள்ள முடியாததால் பணிகள் நிறுத்தப்பட்டது. இதுகுறித்து குடும்பத்தினர் பலமுறை தாங்கள் வீட்டிற்கு கொடுக்க வேண்டிய கவன நிதியை பெற்றுத்தருமாறு ஊராட்சி நிர்வாகத்திடமும் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முறையிட்டும் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து இயேசுவின் மனைவி சுலோச்சனா தெரிவிக்கையில், தங்களுக்கு வீடு கட்டி தருவதாக கூறி இருந்த வீட்டையும் இடித்துவிட்டு தற்போது வீடு இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும், எனவே தாங்களுக்கு கொடுத்த வீட்டின் பணியை மேற்கொள்ள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் எவ்வளவு கொடுமையா அனுப்பிப்பேன் சார். அந்த வாதியில் வச்சுன்னு அந்த இத்தனை வருஷத்துக்கு கட்டி என்னால முடிஞ்ச வேலையை நான் கட்டி விட்டு என்னால முடியல சார். நான் என்ன பண்ணுவேன் சார்? அது கட்டி கொடுங்க சார். அந்த வீடு பாதி ஏத்துன பாதி நிக்குது. ஒரு பில்லு வாங்கினா மறு பில்லு என்னால யாரும் வாங்கி தரல சார். இந்த வீடும் கட்டி கொடுங்க சார். இந்த வீட்டை கொஞ்சம் என் தங்கச்சி படிப்பில் தெரியாது சார். என் தங்கச்சி ஒண்ணுமே தெரியாது சார். என் தங்கச்சி 100 நான் கட்டி கொடுத்தேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.